அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபார் தி பாஸ்ட் 10 days எனக்கு இந்த வீடியோ பண்ண கிடைக்கல. அதுக்கேற்ற மாதிரி சரியான அப்டேட்டும் வரல. ஆனால் இப்போ அடுத்தடுத்த 3 அப்டேட் வந்திருக்கு. அந்த 3 அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் பேக் டு பேக் வீடியோஸ் தான் வந்து உங்கள் ஃபீல்டில் விழுவ போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுங்களா இருந்தால் அதை முன்கூட்டியே நான் ஏன் சொல்கிறேன்னா, லாஸ்ட் எல்லாம் சொன்னால் பாதி பேர் பார்க்க மாட்டீங்க. இப்போ சொன்னால் தான் ஒரு நோட்டாக தெரியும். அண்ட் அந்த விஷயத்தை மனசில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயத்தை பற்றி பேசலாம். எஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது தி டெவில் படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் தான். எஸ், நம்ம சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷன் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ரச்சனா ராய் இந்த படத்தில் ஹீரோயினை பேரிங் வித் நம்ம தர்ஷன். அண்ட் ஏற்கனவே இந்த படத்தோட 3-4 அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம். அலஹமோரா தி லாஸ்ட் சாங் விச் கேம் ஃப்ரம் திஸ் மூவி, அதுவும் நாங்கள் பார்த்து ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிற இந்த படத்தோட ட்ரெய்லர் தான். நம்ம பிரகாஷ் வீரோடைய டிரெக்ஷன் இந்த படம் வெளிவர போகுது. அண்ட் இட்ஸ் அ கன்னட ஃபில்ம் அஃபிஷியலி. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் எவ்ரிவன் வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ட்ரெய்லர். அண்ட் 2 days பிஃபோர் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. 2-3 days ஆகுது. பட் me reacting late because I didn't have that much of time. So straight at the trailer பார்த்துருந்தோம். ஸோ வாரிங்களை எல்லோரும் பார்க்கலாமா? ஸோ 3, 2, 1 and here we go. Pawalaki Kanchana Meena Meena down to Kota. ಕ್ಷಣಕ್ಕೊಂದು ಬಣ್ಣ, ಗಳಿಗೆಗೊಂದು ವೇಷ. ಅಲ್ಲ, ನಾನು ನಿನ್ ನಿಜವಾದ ರೂಪನ ಸರಿಯಾಗಿ ನೋಡೇ ಇಲ್ಲೋ. ಲೋಕಲ್ ಅವ್ನ ಹೀರೋನೇ. ಫುಲ್ ಆನ್ ಟೆರರ್. A brother from another mother, but not the same father. Excuse me, PC. ಚೂರು ಎಸಿ ಹಾಕಮಲ್ಲ ಟಪ್ಸಕ್ಕೆ. ಫಸ್ಟ್ ಅವನ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಅಸಾಸಿನೇಷನ್ ಮಾಡಬೇಕು. ಅವನು ಒಂದು ಲೂಪ್ ಹೋಲ್ ಸಿಕ್ಕರೆ ಸಾಕು. ಆಸೆ ಪಟ್ರೆ ಕೇಳಬೇಕು, ಕೊಡ್ತಿದ್ರೆ ಕಿತ್ಕೋಬೇಕು. ಮ್ಯೂಸಿಕ್ ನಾನು ಕೂತಿ ಚೇರಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರು ಕೂತ್ಕೋಬಾರ್ದು. ಖೇಲ್ ಖತಮ್, ನಾಟಕ ಬಂದ್. ಎಲ್ಲೋದ್ರೂ ಬರ್ತಿರ್ತೀಯಲ್ಲ, ಏನೋ ನಿನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ಮು. அந்த ஸ்லோ ஷாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ಧನುಷ್ தெரியல, ಈಸಿ ಆಕ್ಟಿಂಗ್. ಸೂರ್ಯನ್ಗೆ ತುಂಬಾ ಹೊತ್ತು ಗ್ರಹಣ ಹಿಡಿಯಲ್ಲ. ನಾನು ಬರ್ತಿದ್ದೀನಿ ಚಿನ್ನ. ಓಕೆ, ಸೊ 11th of December இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஃபைனலி த Devil will be releasing on the date. It's 11th of December 2025 and people who are waiting for this movie, please do watch for this amazing stuff. அது என்னன்னா, லிட்ரல் பிரகாஷ் வீர் ஹஸ் குக்ட் த ஹோல் மூவி. நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு ட்ரெய்லர் வரணும். கன்னட சினிமாவில் அதான் சொன்ன இன்னொரு பரிமாணத்தை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆஃப்டர் காந்தாரா, KGF இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஹீஸ் லீடிங் வித் அலாங் சைட் வித் தெம். அண்ட் என்னன்னா, தர்ஷனோடைய the way he is giving each screen, அந்த ஸ்க்ரீன் டைமிங், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அவருக்கு வந்து அந்த கொடுக்குற அந்த ரோலை எந்த அளவுக்கு எடுத்து பண்ணுறாரு. அண்ட் ஆக்சுவலி இஸ் பீங் ஸோ ரியல், அந்த நேச்சுரலான ஒரு இது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நான் என்ன அதில் ரொம்ப வியந்து பார்க்குறேன்னா, அந்த டயலாக் டெலிவரி அண்ட் த ஸ்லோமோ ஷார்ட்ஸ் விச் கெப்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கணும். அந்த எண்டிங்கில் அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், அண்ட் எல்லாம் அந்த டயலாக் இருக்கட்டும், பிரதர் ஃப்ரம் another mother பட் வேறு ஃபாதர்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை கொஞ்சம் சார்காஸ்டிக்காக இருந்தாலும் பட் அதில் தான் மெயின் வில்லங்கமே இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஓவரால் இந்த டபுள் ஸ்டாண்டர்டாக, ஐ மீன் 2 shades நடிக்கிறேன்னு தெரியல, 2 வேடமான்ற தெரியலை. பட் ஃபஸ்ட்டு அதில் வந்து தனுஷ்னு சொல்கிறாங்க, அதே இதோட அந்த ட்ரான்சிஷனோட டெவில்னு சொல்கிறதும் அண்ட் அவருக்கு வர்ற அந்த சீன்ஸ் அண்ட் ஈவன் தோ ட்ரெய்லர் வந்து பார்க்க இந்த ஒரு இதை செட் பண்ணுது. இந்த அளவுக்கு இந்த ஸ்டோரி இருக்க போகுதுன்றதுக்கான செட் ஒன்று இருக்குது. பட் இதை எலிவேட் பண்ணுறதுக்கான விஷயம் நம்ம அஜனிஷ் பி. லோக்நாத் தான். அண்ட் he literally ரூல் த ஹோல் பிஜிஎம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு பிஜிஎம்னு கேட்கும்போது. அந்த ஃபயர்க்காக இருக்கட்டும், அவரோட மாஸ்காக இருக்கட்டும், வாட் எவர் ஹீரோ, அந்த ஹீரோ மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிஜிஎம்ஸ்
அதுக்கான அந்த ஹீரோயிக் பிஜிஎம் லைக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருந்துச்சு. அண்ட் லிட்ரலி அதை கேட்கும்போது காதுலாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபயர் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு கேட்கும்போது இட் வாஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். இன்னொரு பக்கம் வந்து நான் பார்த்ததுல அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சின்ஸ் த டைம் ஐ வாஸ் வாட்சிங் லைக் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுகளை இத்ரே இர்பேக்ன்ற பாடல் வந்துச்சு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்த ஒண்டே சாலா அண்ட் அலஹமோரா எவ்ரி செட் ஆஃப் சாங்ஸ் அண்ட் ஹி வாஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் அந்த ஒரு இது பார்க்கல ஸ்வாக் ஒன்று தெரியும். ஸோ அது அப்படியே அவட்ட தெரிஞ்சிச்சு, அது நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து ஒவ்வொரு கேர்ள்ஸோட இதில் வந்து அவர் இருக்கார். ஸோ சம்திங் ஹீஸ் பிளிங் அ ப்ளே பாய் அண்ட் ஹீஸ் டூயிங் சம் ஸ்டஃப். அண்ட் ஈவன் ரச்சனா ராய் கோபாரி அவளோட சீன்ஸ் அதிகமாக கூட ஹீஸ் டூயிங் சம் ஸ்டஃப் அண்ட் ஹீஸ் குக்கிங் சம்திங் அண்ட் ஆல்ரெடி குக் தான். இந்த ரிலீஸில் தான் பார்க்க போகிறோம் எப்படி இந்த படத்தை வந்து நமக்கு கொண்டு வர தந்து மக்கள் மத்தியில் எப்படி இது வரப்போகுதுன்னு தெரியலை. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் பொலிட்டிக்கல் ரோல் பிளேயும் இருக்குது. இவரோட கம்பேக் தான் ஸ்ட்ரைட்டாகவே அது மாதிரி தான் சொல்ல முடியும். அண்ட் அந்த ஒரு சீனில் அவர் பொண்ணை தூக்கிட்டு போவார்ல ஏதோ ஒரு பேலஸ் மாதிரி, அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அண்ட் இட் வாஸ் ஆக்சுவலி லைக் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். தியேட்டர்லலாம் மக்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும் அந்த படம். ஸோ தி பீப்புள் ஹூ ரியலி லவ் தர்ஷன், ஸோ ஜெய் டி பாஸ் இந்த மாதிரி சொல்லுவீங்க கமெண்ட்லலாம். ஐ ஃபீல் லைக் that much of craze for Darshan, it's like absolutely out of the worldங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. சிலவங்களுக்கெல்லாம் அந்த ரியலான ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ நம்ம தர்ஷன் அவர்களுக்கு அது இருக்குது. ஸோ ஹோப் இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸை பார்க்கும். அண்ட் ஐம் விஷிங் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட். அண்ட் என்னோடைய கருத்துக்களுக்கு ஆப்போசிட்டான கருத்துக்கள், கண்ட்ராஸ்டிங்கான கருத்துக்கள் உங்களுக்கும் இருக்கும். அது என்னன்றது கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் லிட்ரலி ஐ லைக் த ஹோல் ட்ரெய்லர். அது பிஜிஎம் வாஸ் அல்டிமேட். அண்ட் அஜனீஷ் லெட்ஸ் சி இந்த தியேட்டரில் எப்படி இது வந்து எலிவேட் ஆக போகுதுன்றதை லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் நெக்ஸ்ட் மார்க் படத்தோட ட்ரெய்லர் இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் தான் மியூசிக் பண்ணிக்கிங்க. ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் ஆல்சோ. ஸோ ஸ்ட்ரைட்டாக அதையும் பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறுபடியும் இதை நான் வந்து ஏன் மறுபடியும் ரிப்பீட் பண்ணேன்னா அப்போ மிஸ் பண்ணவங்க இப்போ பார்க்கலாம்ல. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தொடர்ந்து வர அப்டேட்ஸ்க்கு நான் வந்து எடுத்து பண்ணுவேன். அண்ட் தட்ஸ் இட். ஐ மென் திஸ் வீடியோ ரைட் நவ். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் அதை பற்றி ஏதாச்சும் பேச இருந்தால் கூட கீழே கமெண்ட் சொல்லிவிட்டோம், கண்டிப்பாக இதை பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.